காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் என் அதாவது எத்தனையோ தடவை என்னோடய உயிரை காப்பாற்றுறதுக்கு ப்ளட் டொனேட் பண்ணி மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க அவங்களும் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 15 முறையாவது ஆப்ரேஷன் தேட்டருக்கு போயிருப்பேன். அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கும் அனைவருக்கும் டாக்டர்மார்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி. நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் என்னோடய அப்பா பெரியப்பா இறந்த சர்டிஃபிகேட்டு. எங்கள் அம்மா இறந்த சர்டிஃபிகேட்டு அதாவது எட்டயபுரம் தாலுகா ஆஃபீஸ்லே இல்லை, அந்த நோட்டே இல்லை. அப்பா இறந்தது, அம்மா இறந்தது, பெரியப்பா இறந்தது. அம்மா இறந்தது வந்து ஒரு பேப்பரில் தான் எழுதி கொடுத்தாங்க. அந்த பேப்பர் எங்கே வச்சேன்னு தெரியல. என்னோடய மெடிக்கல் ரிப்போர்ட்டு ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் தனித்தனியாக வச்சுருக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் என்னோடய மெடிக்கல் ரிப்போர்ட்டுங்க. இது அதாவது என்னோடய உயிர் பிரிகிற வரைக்கும் இந்த 3 பொருள் இந்த டீப்பு சாகிற வரைக்கும் நான் போட்டு தாகணும். அந்த அளவுக்கு தான் என்னோடய நிலைமை இருக்குது இன்றைக்கி வரைக்கும். அதாவது இலவசம்னு கொடுத்தாங்கல்ல, ஆடு கொடுத்தாங்க, மாடு கொடுத்தாங்க, வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க, எதுவுமே இதாகலை. சாலை கொடுத்தாங்க, அதுவும் என் வீட்டில் இருந்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 அடிக்கு சாலை போடவே இல்லை. ஆனால் போட்டுட்டோன்னு கணக்கு காமிச்சிட்டாங்க. அது எந்த இடத்துக்கு இப்படி போயிருக்குன்னு அனைத்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது எத்தனையோ முறை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது, இதுலேயும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது எந்த அதிகாரிக்கு போய் சேர்க்கணுமோ அதை சேர்க்கறது உங்கள் பொறுப்பில் விட்டுடுறேன். அனைத்துமே உங்கள் பொறுப்பில் விட்டுடுறேன். ஏன்னா சாகிற வரைக்கும் இந்த டீப்பை போட்டு தாகணும். அதில் வேறு இப்போ கிட்னி ஃபெயிலர்னு ஆஸ்பத்திரியில் ஹைக்ரௌண்டில் இருக்கும்போதே சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது கொஞ்சம் பார்த்து தான் கொடுக்கணும், உங்களுக்கு கிட்னி ஃபெயிலர் ஆகிருக்குயா அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் பைப்பு போட்டிருக்கிறாங்கன்னா 3 பேர்த்துக்கு சேர்ந்த இடத்துல போய் பைப்பை போட்டு இதுதான் பைப்பு உனக்குன்னு அது எந்த அர்த்தத்தில்? அதேமாரி அந்த பைப்பு போட்டவங்க வீட்டில் அந்தமாரி போட்டால் சம்மதிப்பாங்களா? என்னால் பைப்பிலேருந்து குடத்தை தூக்க முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்கிறேன். கிட்னி ஃபெயிலர் ஒரு சிலவங்க பார்த்துருப்பீங்கள என்ன நிலமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதில் கிட்டத்தட்ட ஒரு 7 அறுவை சிகிச்சை நான் பண்ணியிருக்கிறேன். என்னோடய முகத்தையும் பார்த்துக்கோங்க, ஆள் தெரியாதுங்கிறீங்களா? அதேமாரி உங்களுடன் ஸ்டாலின் மனு கொடுக்க இது பண்ண அந்த சாலைக்கும் அந்த பைப்புக்கும் இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு அதிகாரிகளும் என்னை வந்து பார்க்கல. என்னோடய ஃபோன் நம்பரும் அதில் இணைச்சி தான் கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு அதிகாரியுமே என்னை வந்து பார்க்கல. உள்ளூரில் இருக்கிற பஞ்சாயத்து நிர்வாகம் முதற்கொண்டு பார்க்குறவங்க முதற்கொண்டு இது பண்ணவே இல்லை, என்ன ஏதுன்னு கேட்கவே இல்லை. இது ஃபுல்லாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் கையிலே ஒப்படைக்கிறேன். ஏன்னா நான் இருக்கிறதே இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன். கிட்னி ஃபெயிலுங்கும்போது கூடி சீக்கிரம் மனுஷனோட சாவு நிச்சயம் தெரியும். அது உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். எத்தனையோ தடவை காப்பாற்றி விட்டீங்க. இதுலேயும் அதாவது என்னோடய தாய் தந்தைக்கு தான் 3 பேர் என்னோடய வீட்டில் இறந்துருக்காங்க. அவங்களுக்கு தான் நடப்பாதை சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு இல்லை. கிட்டத்தட்ட 8 பட்டா இடத்த தாண்டி வந்திருக்கு. ஒரு பட்டா இடம் தான் தாண்ட வேண்டியிருக்கு. அதுக்கு இங்கிட்டு கேட்டால் அது பட்டா இடம் போட முடியாது அப்படிங்கிறாங்க ரோடு போட்டவங்க. இதில் எதில் பட்டா இடம்? இதில் மொத்தம் 4 தெருவு இருக்குது. 4 தெருவுலேயும் 4 ரோடு வருது. எந்த ரோடு எதோட முடியுது பாருங்கள். இந்த ஒரு ரோடு மட்டும் காவாசி போடாமல் கிடக்குது. அது எத்தனை மீட்டருங்கும்போது ஒரு அடிக்கணக்கு சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 50 அடிக்கு மேலே தான் வரும். அடிக்கணக்குக்கு 50-60 அடி வரும்னு நினச்சிக்கோங்க. இந்த இது எல்லாமே போடாமல் தான் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் என்னை வந்து எந்த ஒரு அதிகாரியும் கேட்கல. இது உங்ககிட்ட நீங்கள் எந்த அதிகாரிகிட்ட சேர்க்கீங்களோ அது உங்கள் பொறுப்பில் நான் விட்டுடுறேன். எத்தனையோ முறை என்னை காப்பாற்றிருக்கீங்க, இதுலேயும் என்னை காப்பாற்றி விடுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். இந்த சாலை அந்த ஒரு பைப் இருக்கா, அந்த பைப்போட சாலை முடிஞ்சு இதுக்கு இங்கிட்டு அந்த பைப்பு அந்த கடைசி வரைக்கும் போகணும். வீட்டில் இருந்து சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு பாதை இல்லை. என்னோடய 3 பேர் இறந்ததுக்கு நான் என்ன பாடுபட்டேன்னு எனக்கு தான் தெரியும். என்ன அந்த அளவுக்கு நான் கண்ணீர் விட்டு